அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான தக்ஷாயன காலம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி, அதாவது 7/9/2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதக பாதகங்கள், செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், இதோட இந்த நாள்ல உங்களுக்கு எந்த தெய்வத்துடைய அனுகிரகம் தேவை, எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த நாள்ல உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும், இந்த நாளுடைய சிறப்பு என்ன, அதை பார்ப்போமா? இந்த நாள் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை. எல்லாருக்கும் தெரியும், நம்மளோட பதிவு வந்து தொடர்ந்து பார்க்கறவங்களுக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே உங்களுடைய அதிபதியான சூரிய பகவானுக்கு உரிய நாள். சூரிய பகவானை இன்னைக்கு வழிபாடு செய்யறது சிம்மத்திற்கு சிறப்பை சேர்க்கும். இதோட இன்னைக்கு பௌர்ணமி தினம். சந்திர பகவானை வழிபாடு செய்யறதுக்கும் சிறப்பு. இந்த நாள்ல கட்டாயம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. வெள்ளை நிற உடைகளை பயன்படுத்துறது சிறப்பு தான். இப்போ ஜோதிட ரீதியா பார்த்தோம்னாக்க சந்திரன் அப்படிங்கிறவர் யார் தெரியுங்களா? மனதுடைய நிலைத்தன்மையை குறிக்கூடியவர். மனநிலை, உணர்ச்சி, தாய்ப்பாசம், இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தான்னு பார்த்தோன்னாக்கா சந்திர பகவான் தான். நம்முடைய பிறந்த ஜாதகத்துல சந்திர பகவான் பலமா இருந்துட்டாருனாக்க எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி, இல்ல எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் சரி, மன அமைதியோட நல்ல வளமான வாழ்க்கை கிடைக்கும். அதுவே அவர் பலவீனமா இருந்துட்டார் அப்படின்னாக்கா நமக்கு மனக்கவலை, மன அழுத்தம், அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, சிக்கல் மேல சிக்கல் வந்துகிட்டே இருக்கும். இப்ப நமக்கு வந்து பார்த்தோன்னாக்கா நம்முடைய ஜாதகத்துல சந்திர பகவான் பலமா இருக்காரா இல்லையாங்கிறது தெரியலன்னு வச்சுக்கோங்க. அவர் வலுவாம இருக்கட்டும், வலுவில்லாம கூட இருந்துட்டு போட்டோம். மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாட்கள்ல சந்திர பகவான் வழிபாடு செய்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய நிலையை நம்ம மேம்படுத்திடலாம். அந்த வகையில பௌர்ணமி நாள்ல உங்களுக்கான சக்தி எப்படி வந்து மேம்படும்னாக்கா, பௌர்ணமி நாள்ல சந்திர பகவானுடைய ஒளி வந்து பூமிக்கு வந்து முழுமையா படும். அந்த ஆற்றலை வந்து நம்ம ஏத்துக்கிறதுக்கு சிறந்த நாள்னாக்கா இந்த பௌர்ணமி தினம் தான். இத ஏத்துக்கிறதுனால இந்த பௌர்ணமி நாட்கள்ல சந்திர பகவானுடைய அந்த ஒளி நம் மீது படுவதனால மனநோய்கள், மன அழுத்தம், தூக்க குறைபாடு இருக்கு இல்லையா, இது எல்லாமே குறையும். இதுல மத்த வழிபாடுலாம் வந்து பார்த்தோம்னாக்கா நீங்க அதிகாலையில செய்யற மாதிரி இருக்கும், இல்ல கோயிலுக்கு போயிட்டு செய்யற மாதிரி இருக்கும். ஆனா இவரை நீங்க வழிபாடு செய்யறது எப்படி தெரியுங்களா? சூரிய பகவான் அஸ்தமனத்துக்கு பின்னாடி சந்திர பகவான் நினைச்சு தியானம் பண்ணும். சோ இந்த நேரத்துல சந்திர பகவானை பார்த்து சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரம் சொன்னாலும் சரி, இல்ல நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க 108 முறை சொன்னாலும் சரி, நல்லது. நம்முடைய சந்திர பகவானுடைய அனுகிரகம் நமக்கு முழுமையா கிடைக்கும். ஓம் சோம் சோமாய நமக. புரியுதுங்களா? அதே போல இவருக்குமே வந்து நம்ம எப்படி சூரிய பகவானுக்கு தண்ணீரை அர்ப்பணிப்போமோ அதே போலதாங்க இவருக்குமே வெள்ளை பூக்கள் வைத்து தாமிர பாத்திரத்துல நீர் வச்சு சந்திர நோக்கி அர்ப்பணிச்சு வழிபாடு செய்யுங்க. இதனால சந்திர பகவானுடைய குளிர்ச்சி, மன அமைதி நம்முடைய உடல்ல பிரதிபலிக்கும். ஓகேங்களா? வெள்ளை நிற வழிபாடுங்கிறதே வந்து சந்திர பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம இது நாள் வரைக்கும் அழகு அப்படின்னாவே வெண்ணிலா மாதிரியா அப்படின்னு சொல்லுவோம். நிலா மாதிரி அழகுப்பா, வெண்மையான கலருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது போலதான் வெள்ளை பூ, வெள்ளை வாசனை திரி, வெள்ளை ஆடை அணிந்து வழிபாடு செய்யறது, பால், வெண்பொங்கல், வெள்ளை கலர்ல கூடிய மிட்டாயெல்லாம் நம்முடைய சந்திர பகவானுக்கு நிவேதனமா வச்சு படைக்கிறது எல்லாமே சிறப்பு. இதுவே பௌர்ணமியில நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னாக்கா காலையில பழம், பால், தண்ணீர் மட்டும் அருந்திட்டு விரதத்தை நீங்க தொடங்கலாம். இரவுல சந்திரனை பார்த்து நீங்க விரதத்தை முடிச்சுக்கலாம். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் மேல ஈஸியா நீங்க சந்திர பகவானுடைய அனுகிரகத்தை பெறணும்னா நான் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. எந்த கோயிலுக்கும் போக வேணாம், எந்த ஒரு வழிபாடும் செய்ய வேணாம். நேரா போய் உங்களுடைய பெத்த தாய் இருப்பாங்க இல்லையா, அவங்க காலில் விழுங்க. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாலே உங்களுடைய ஜாதக கட்டத்துல சந்திர பகவானுடைய பலம் அதிகமாகும். ஏன்னா தாய் உள்ளம் கொண்டவர் தான் சந்திர பகவான். இரண்டாவது கடகராசிகள் வந்து பொதுப்படி என்ன சொல்லணும்னாக்கா தாய் உள்ளம் கொண்டவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிபதிங்கிறவரு சந்திர பகவானா வர்றார். ஓகேங்களா? இது சந்திர பகவான வழிபாடு செய்யறது இரவு நேரத்துல. கட்டாயம் சிம்மராசியை காலையில ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே நான் சொல்லியிருக்கேன், சூரிய பகவானுடைய உதயத்தின் பொழுது சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணம் செய்து வழிபாடு செய்யணும். ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை 108 முறை சொல்லணும். முடிஞ்சா கைகளால உட்காந்து எழுதுங்க, தப்பே கிடையாது. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து மனசு வந்து ஒருநிலைப்படுத்தி சூரிய பகவான் கிட்ட உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் விலகிறதுக்கு நீங்க வேண்டிக்கிட்டு எழுதுங்க. வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர், குளுமையை கொடுக்கக்கூடியவர், இந்த ரெண்டுமே இன்னைக்கு வந்து சிறப்பா சேர்ந்து வந்திருக்கு. இந்த வழிபாடு உங்களுக்கு பெரும் புண்ணியத்தை சேர்க்கும். அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய பாவ கணக்கு சேருது இல்லைங்களா? அது போலதாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு நீங்க இந்த வழிபாடை செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் மறைவதற்கு, உங்க கவலைகள் மறைவதற்கு, உங்களுக்கான
தெய்வங்களுடைய அனுகூலம் மேம்படுவதற்கு இந்த நாள் உங்களுக்கு பலம் சேர்க்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க. ஓகேங்களா? இதோட இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாமா? சிம்ம ராசி. கால புருஷ சக்கரத்துல 5வது ராசியாக வலம் வரக்கூடியவங்க. தகதகான்னு எரியக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க. எப்பவுமே மனசுமே உங்களுக்கு அப்படிதான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. யார்கிட்டயுமே எந்த ஒரு உதவியும் கேட்காம தனக்கான விஷயத்த தானே தேடிக்கிட்டு தன்னை சார்ந்தவருடைய மேம்பாடுக்காக தன்னையே எரிச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. இன்னும் ஒரு படி மேல சொல்லுனாக்க சுயநலம் இல்லாதவங்க. பொது வாழ்க்கையில ஈஸியா எல்லாருக்காகவும் நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்கக்கூடியவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாக்கா கடைநிலை ஊழியராகவே இருந்தாலும் சரிங்க, அந்த இடத்துல எந்த வேலையுமே பாரபட்சம் பார்க்காம இவ்வளவுதான் நான் செய்வேன் அவ்வளவுதான் செய்வேன்ற ஒரு வரையறை இல்லாம எல்லா இடங்கள்லயும் எல்லாருக்குமே தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. ஆனா இவங்களுக்கு வீட்லயும் சரி பணியிடங்கள்லயும் சரி பெருசா மதிப்பு மரியாதை கிடையாது. இவங்களால வாழக்கூடியவங்க கூட இவங்களுக்கு துரோகம் தான் பண்ணியிருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய தோல்விகளை சந்திச்சு நிறைய துரோகங்களை தாண்டி இன்னைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல நாமளும் வெளியே வந்துருவோம் அப்படின்ற நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சிம்மத்திற்கு மனசுல இனம் தெரியாத உற்சாகம் பெருக்கெடுக்கூடிய நாளா இந்த நாள் உங்களுக்கு தொடங்குது. அதே போல புதிய முயற்சிகள் எதையுமே இன்னைக்கு பெருசா தொடங்காதீங்க. ஓகேங்களா? இருக்கக்கூடிய வேலையை அழகா சிறப்பா செஞ்சுக்கலாம். திடீர் செலவுகளால கையிருப்பு கரைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன், ஒரு சிலருடைய சூழ்ச்சிகளால நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும். அப்படி இந்த நாள்ல கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்னா நீங்க முன்னெச்சரிக்கையா இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ யாராவது செலவு வைக்கிறாங்க இல்லை நம்ம கிட்ட கூடிய பணத்துக்கு பிளான் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். தெரிஞ்ச நீங்க விட்டு கொடுக்கறத நிறைய இடங்கள்ல பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு அதை பண்ணிடாதீங்க. பண விஷயத்துல கராரா இருங்க. செலவுகளை பார்த்து பக்குவம் பண்ணுங்க. வீண் செலவு வரைய செலவு பண்ணாதீங்க. குறிப்பா சேமிக்க பாருங்க. சரிங்களா? இதோட வாழ்க்கை துணை வழி உறவுகளால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் பார்த்துக்கோங்க. அதே அலுவலக பணிகள் இருக்கீங்க, பணிச்சுமை குறையும். கூட வேலை பார்க்குறவங்க உங்களுடைய பணிகளுக்கு உதவி செய்வாங்க. இதை அடுத்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல லாபம் கிடைக்குங்க. அது கூடவே கொஞ்சம் செலவுகளும் வரும். கடினமான காரியத்தை கூட இன்னைக்கு ஈஸியா முடிச்சுப்பீங்க. உடன்பிறப்புகள் வகையில ஒற்றுமை பிறக்குதுங்க. தாய் வழியில மதிப்பு கொடுது. வியாபாரத்துல புதிய வேலையாட்களை அமர்த்துவீங்க. அதே போல உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படுங்க. தன்னம்பிக்கை துளிர் விடக்கூடிய நாளும் இந்த நாள் உங்களுக்கு தொடங்குது. இதோட கல்யாண முயற்சிகள் ஏதாவது இருந்துச்சுனாக்க நீ கைக்கூடி வருங்க. வரவுகள் திருப்தியை கொடுக்கும். தொழில் ரீதியா பங்குதாரர்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்புகளை உங்களுக்கு கொடுப்பாங்க. இதையடுத்து உத்தியோகத்துல நிர்வாக பொறுப்புகள் கூடுது. பிள்ளையுடைய நடவடிக்கைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துருங்க. சினிமா நாடகம் இந்த மாதிரியான துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வாங்கி கடனை அடைச்சிட்டு சந்தோஷப்படுவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படிப்பீங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உறவுக்காரங்கிட்ட நல்ல செய்திகள் வரும். உடல் நலன்ல அக்கறை கொள்வது நல்லது. இன்னைக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. பணவரவு நல்லா இருக்குது. இதோட பிள்ளைகளுடைய திருமண முயற்சிகள் ஏதாவது இருந்தாக்கா அது வெற்றி பெறுங்க. பண உதவி கிடைக்கும். அதே போல விவசாயிகளுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். இதோட பெண்களுக்குங்க முக்கியமா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்க கணவர்கிட்ட பூர்த்தியாகும். வியாபாரிகளுக்கு பெரும் தொகை கைக்கு வரும். கலைஞர்களுக்கு புதிய பட வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். செய்யக்கூடிய தொழில் செழிப்பை உண்டாக்கும். இதோட விளையாட்டுத் துறைகள்ல மாணவர்களுக்கு ஆர்வம் கூடும். பழைய நண்பர்கள் தேடி உதவி செய்வாங்க. பெண்களுக்கு பணவரவு நல்லா இருக்கு. பங்கு சந்தைகள் லாபம் கிடைக்குதுங்க. சிலர் வீடு மனை வாங்குவதற்கான யோகம் இருக்கு. அதற்குண்டான முயற்சிகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். திடீர் பயணங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஆதாயம் ஒன்று சொல்லி அதே போல அரசு வழியில ஆதாயம் கிடைக்கும். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் புரிதல் அதிகமாகுதுங்க. காதலர்களை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு இனிமையான சம்பவங்கள் நடக்கும். இதோட உங்களுடைய பெற்றோருடைய கனவுகளை நிறைவேற்றுவீங்க. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. கடன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதி கடனை முழுசா அடைச்சிடுவீங்க. மேலும் இந்த நாள் தந்தை கிட்ட வாக்குவாதம் வேண்டாங்க. தந்தை கிட்ட இணக்கமா இருக்கிறது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும். இதோட தனவரவு கூடும் நாள். எல்லா வளமும் நலமும் பெருகும் நாள். பயணங்களால மனம் மகிழும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தனி வீடு அமையும். குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். தடைக்கற்களை கூட படிக்கற்களாக மாற்றி தன்னம்பிக்கையோட செயல்பட போறீங்க. உங்களுடைய முயற்சிகள் திருவினையாகும். முன்னேற முயலுங்க. வெற்றி உங்க பக்கம். தனலாபமும் கல்வியில முன்னேற்றமும் ஏற்படும். மதிப்பு மரியாதை கூடுது. மனைவி மக்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு. பெண்களால உங்களுக்கு உதவிகள் உண்டு.
சொல்லப்போனா உற்சாகம் மிக்க உன்னதமான நாள். ஆடை ஆபரணங்கள் சேரும், உடன்பிறப்புகள் உதவி செய்வாங்க. எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே ஈஸியா வெற்றி அடைவீங்க. மேலும் இந்த நாள்ல சவாலான வேலையை கூட சாதாரணமா செஞ்சு முடிச்சுப்பீங்க. குறிப்பா புதிய நபருடைய அறிமுகமும் அவங்க கிட்ட ஒத்துழைப்பும் கிடைக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கல் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட சாதகமான சில முக்கியமான முடிவுகளை எடுத்து வச்சுப்பீங்க. கூட இருக்கிறவங்க பக்கபலமா இருப்பாங்க. உங்களுடைய பலவீனம் என்ன, பலம் என்னங்கிறத உணர்ந்துப்பீங்க. புதிய துறைகள்ல ஆர்வம் ஏற்படுங்க. சொல்லப்போனா இன்னைக்கு போட்டிகள் நிறைந்த நாளா இருக்கு. அரசியல் துறையில இருக்கிறவங்களாம் இன்னைக்கு நினைச்ச காரியங்களை சாதிச்சுப்பீங்க. ஸோ ஒட்டுமொத்தமா அந்த நாள்ல பெண்கள், ஆண்கள் வேலைக்கு போறீங்களோ, இல்ல கூலி வேலை செய்றீங்களோ, இல்ல வீட்ல இருக்கீங்களோ, இல்ல சொந்தமா தொழில் செய்றீங்களோ, எந்த துறைகள் இருந்தாலும் சரிங்க, யாராக இருந்தாலும் சரி, சிம்ம ராசி, சிம்ம லக்னம், இதோட சிம்ம ராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த நாள் சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய நாளா தான் அமைஞ்சிருக்கு. இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அடுத்ததா நட்சத்திர பலன்களா பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு. இதோட நன்மை தரக்கூடிய நாள். குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகக்கூடிய நாள். சுயதொழில் செயல்படக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும். வரவு அதிகரிக்கக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு. குறிப்பா உங்களுடைய தாயின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். அடுத்த பூரம் நட்சத்திரம். தாய் மாமன் வழியிலும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும். இதோட எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுது. செயல்பாடுகள் இருந்த நெருக்கடிகள் நீங்குது. பதட்டம் இல்லாம செயல்பட்டு எடுத்த காரியங்கள்ல லாபத்தை அடைவீங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கல் சாதகமாகுது. அடுத்த உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளா இருக்கு. வியாபாரத்துல இருந்த நெருக்கடிகள் விலகக்கூடிய நாளா இருக்கு. வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகமாகுது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். செல்வாக்கு உயரும். உங்க வேலையை இன்னைக்கு நடத்தி முடிச்சுப்பீங்க. இதோட வாழ்க்கை துணை வழியில அவருடைய உறவுக்காரங்களால சிறிய செலவுகள் வரக்கூடும். மற்றபடி இந்த நாள் எதுவும் பெருசா பாதிப்பு தரக்கூடிய நாளா இல்ல. சிறப்பா சொல்லனாக்க இந்த நாள்ல நிறைய விதமான சாதகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதோட எப்பவும் போலதாங்க உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம். அனுதினமும் செய்யக்கூடிய பூஜைகள் அப்படின்னாக்க உங்களுடைய ராசி, நட்சத்திரம், இதோட உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய வேண்டுதல் என்ன, இதையும் சேர்த்து பதிவிடுங்க. உங்களுக்காக நாங்களும் வேண்டிக்கிறோம். யாருமே துணைலன்னு நினைக்காதீங்க. உங்க எல்லாருக்காகவும் நாங்க இருக்கோம். நல்லதே நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும். வாழ்க வளமோடு, என்றென்றும் தெய்வத்தினுடைய துணையோடு. நன்றிங்க.